ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதை, இதுதான் என்னுடைய மெசேஜோட தலைப்பா இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மை எப்படிலாம் நடத்தி வந்தார், அதுக்காக நம்ம தேங்க் பண்ணி நம்ம இந்த வசனங்களை கேட்டு நம்ம தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. தேவன் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்ய போகிறோம். தேவன் நம்மளை நடத்தி வந்த எல்லா வழிகளையும், ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் நடத்தி வந்தார், எந்தெந்த நேரங்களில் எப்படி நம்மளோடு கூட இருந்தார், எப்படி நம்மளோடு கூட பேசினார், எப்படி நம்மளோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி நினைக்கிற நேரமாக இருக்கிறது. அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைப்பாயாக. தேவன் நமக்கு ஒரு கட்டளையாக இதை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் என்ன செய்வாயாக, நினைப்பாயாக. நீ நினைத்து நீ அவரை ஸ்தோத்தரிப்பாயாக, துதிப்பாயாக. அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் நடத்தி வந்தாரே. வனாந்தரம் போன்ற எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த வருஷத்துல நம்ம வந்திருக்கலாம். சொல்லுவோம், ஐயோ என் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறதே, எங்க சுற்றி பார்த்தாலும் ஒரு செழிப்பில்லை, எங்க சுற்றி பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியான காரியம் இல்லை, வனாந்தரமான இடமா இருக்கிறதே. கர்த்தர் அங்கே நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே நாம் அழிந்து போகாதபடிக்கு, அந்த வனாந்தரத்திலே நாம் அங்கே நின்று விடாதபடிக்கு, அந்த வனாந்தரத்திலே நாம் கண்ணீரோடு அங்கே இருந்து விடாதபடிக்கு தேவன் நம்மளை என்ன செய்தார், அந்த வனாந்தர பாதையை தாண்டி செழிப்பிலே நடத்தி நம்மளுக்கு தேவன் உதவி செய்தார். இப்போ வனாந்தரத்திலே தேவன் நம்மளை என்ன செய்தார், நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அங்கே நம்ம நடத்தாமல் விட்டுவிடவில்லை, அங்கே தேவன் நடத்தி வந்தார். நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மளை அவரோடு கூட தோளிலே அவருடைய மார்பிலே சாய்ந்தவர்களாக ஆண்டவர் நடத்தி வர ஆண்டவர் உதவி செய்தார். சங்கீதம் 73:24 வாசிங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அர்த்தக தேவன் எப்படி நம்ம நடத்தி வந்தார்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி வந்தீர். தேவன் தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து நம்ம என்ன செய்தாராம், நடத்தி வந்தார். அநேக மனுஷ ஆலோசனைகள் அநேக நடத்தினது, சிலருடைய வாழ்க்கையில மனுஷ ஆலோசனை நடத்தினது, அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய கணவர் மிகவும் சரியில்லாமல் இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை நடத்த மாட்டேங்கிறார், அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, நீ அவரை டைவர்ஸ் பண்ணிவிடு, அவர் அந்த நபர் உனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னாங்க. டைவர்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி அவங்களை ஜெபித்து கடந்து போனார்கள். இப்பொழுது அந்த கணவர் ஒரு வேலைக்கு சென்று தினமும் சம்பாதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், மனுஷ ஆலோசனை குடும்பத்தை பிரிப்பதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆலோசனை, நீ தனியே வா, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நீ எதுக்கு குடும்பத்தோடு இருக்க வேண்டும், நீ வந்து விடு. தவறான ஆலோசனை கொடுக்கத்தான் உலகம் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை கொடும், ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார், அவர் ஆலோசனையில் சிறந்தவராய் இருக்கிறார். அவரிடமிருந்து வருகிற ஆலோசனை எல்லாம் அது மேன்மையான ஆலோசனையாக இருக்கிறது. அந்த ஆலோசனை நடக்கும்போது தேவன் நம்மளை நிலைநிறுத்த பண்ணுகிறார். அப்போ அவரின் ஆலோசனை தந்து நம்ம என்ன செய்கிறார், நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை இந்த வருஷத்துல மனுஷ ஆலோசனை கேட்டு யாராவது ஒடுங்கி போயிருக்கீங்களா, என்றால் ஏமாந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலோசனை உன்னை நிலைநிற்க பண்ணும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை கேட்டு எத்தனையோ பேர் தப்பித்து விட்டார்கள். அதனால தேவனுடைய ஆலோசனை என்னைக்குமே நமக்கு அது மேன்மையானதா இருக்கிறது. சங்கீதம் 107:7 வாசிக்கும் போது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆண்டவர் அடுத்த எப்படி நடத்தினார் என்றால் செம்மையான வழியிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்மளை எப்படி நடத்தினாராம், செம்மையான வழியிலே நடத்தினார். செம்மையான வழியிலே நடத்தினார். எல்லாம் நன்மை. நமக்கு தீமையை போல சிலது காணப்பட்டிருக்கலாம். ஐயோ, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது? தேவன் அதையும் நன்மைக்காகவே நம்மளை நடத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த தீமையான காரியத்திலையும் நமக்கு தேவன் நன்மையை படித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த பிரச்சனைகள் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீ எப்படி தேவனை தேட வேண்டும், இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நீ எப்படி கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செம்மையான வழியிலே நடத்துகிறார். 119 124 சங்கீதம். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அடுத்ததாக எப்படி தேவன் நடத்தி வந்தாராம்? கிருபையின்படி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? ஒன்றுமே தகுதியில்லாத ஒரு நபருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் கிருபை. ஒன்றுமே இல்லை, அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியமும் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய இரக்கம் தான் கிருபை, தயவு தான் கிருபை. அப்போ தேவன் நம்மளை கிருபையாய் நடத்தி வருகிறார். நம்மளை கைவிடாத தேவன், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை நம்மேல் எப்போதும் இருக்கிறது. அவர் கிருபையாய் நடத்தி வருகிறார். அவர் கண் நிமைத்து கூட நம்மளை என்ன செய்ய மாட்டார், மறந்து விட மாட்டார். அவர் கிருபையாய் நடத்தி வந்தார். உபாகம் 32:10 வாசிக்கும் போது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்து அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எப்படி நடத்தினார் என்றால், கர்த்தர் உணர்த்தி நடத்தினாராம். எப்படி நடத்தினார்? நம்மளை உணர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்துல நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டு சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் ஆண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், அவர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், கட்டளைகளை கை கொள்ளாமல் இருந்திருக்கலாம். தேவன் நம்மளை உணர்த்தி நடத்தினார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உணர சொல்ல முடியுமா? என்னை தேவன் உணர்த்தி நடத்தினார். உணர்த்தி நடத்தினார் அந்த வருஷத்துல. ஹல்லேலூயா. அவருடைய வசனங்களை கொடுத்து உணர்த்தி நடத்தினார். ஆம் மகளே, நீ செய்த காரியம் தவறு, நீ இப்படி பேசினது தவறு, நீ இப்படி நடந்து கொண்ட விஷயம் தவறு, நீ என்னை சேவிக்காமல் நீ மனிதனை நம்பினது தவறு, நீ உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தது தவறு என்று சொல்லி தேவன் என்ன செய்தாராம்? உணர்த்தி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவன் பாருங்க, உணர்த்தி நடத்துகிறார், உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். மகளை நீ கேள், என்னோட வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி அவர் உணர்த்தி நடத்துகிறார் நம்மளை இந்த வருடத்திலே. அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மணியை போல காத்தள்ளினார். எப்படி கத்து காத்தாராம்? கண்மணியை போல காத்தார். ஹல்லேலூயா. நம்மளை அநேக வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், நம்மளை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கலாம், இவங்க அழிஞ்சு போனா நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்மளை சாபமான வார்த்தைகளை போட்டு இருக்கலாம், நம்மளை சபிச்சிருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை எப்படி நடத்தினாராம்? கண்மணி போல நடத்தினார். ஹல்லேலூயா. என்னை கண்மணியை போல கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. நடத்தினார். எல்லாம் வாயிலத்தை சொல்லுவோமா? கண்மணி போல என்னை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. கண்மணி போல நடத்துகிற தேவன் நடத்தி நம்மளை இம்மட்டுமாய் காத்திருக்கிறார். தேவன் நம்மளை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? ஆதியாகமம் 24:48 வாசிக்கும் போது, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அது சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே, நேர்வழியாய் நடத்தி வந்த எங்கள் தேவன். தேவன் நம்மளை எப்படி நடத்தி வந்தாராம்? நேர்வழியாய் நடத்தினார். ஹல்லேலூயா. குறுக்கு வழியாக நம்மளை சுத்தி விடாம கர்த்தர் எப்படி நடத்தினார்? நேர்வழியாய் நடத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நேர்வழியாய் நடத்தினார். நீ நன்றான வழியில போ மகனே, நீ நல்ல வழியில போ, உன்னுடைய வழி எப்பொழுதும் சரியானதா இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன செய்தாராம்? நேர் வழியிலே நடத்தி வந்தார். ஏசாயா 42:16 வாசிக்கும் போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அறியாத வழிகளிலே நடத்தி கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட வழியில நடத்தினாராம்? அறியாத வழி. நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இந்த பாதையில நான் ஏன் நடக்க வேண்டும், இந்த பாதை நான் ஏன் நடந்து கொண்டிருக்கிறேன் நமக்கே தெரியாது. ஆனால் தேவன் அறியாத வழியிலே நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். அது எப்படிப்பட்ட வழியாம்? இருளிலே வெளிச்சமாக நடத்தினாராம். இருளிலே வெளிச்சமாய். புலம்பல் 3:2 சொல்லப்படு, வெளிச்சத்திலே அல்ல, அவர் என்ன செய்யறாராம்? அவர் இருட்டிலே நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். வெளிச்சத்துல யார் வேணா நடக்க முடியும். வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு துணை தேவை கிடையாது. ஒரு வெளிச்சமான பகுதியில அது அழகா கீழே விழாம நடந்து வந்துடும். ஆனா வெளிச்சத்துல யார் வேணா எப்படி வேணா நடக்கலாம், துணை தேவையில்லை. ஆனா வெளிச்சத்தை விட இருளான நேரத்தில் தான் நடத்த நமக்கு துணை தேவை. ஹல்லேலூயா. இருளான சூழ்நிலை,
இருளான குடும்பத்தில் இருளாய் வந்திருக்கிற பிரச்சனைகள், இருளான கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல சொல்லுவாங்க, அதே போல இருளான நேரங்களிலே தேவன் நமக்கு எப்படியாய் வந்தாராம்? வெளிச்சத்தை போல வந்தார். அல்லையா சொல்லுவோமா? நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லி சிந்திக்கிற நேரத்திலே தேவன் உனக்கு வெளிச்சமாய் வந்து அவர் என்ன செய்தார்? நீ அந்த இடத்தை கடந்து போக உதவி செய்தார். ஓ, இந்த இடத்தை நான் எப்படி கடக்க முடியும்? ஒரு பெரிய பாதாளம் போல தெரிகிறதே, நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் ஏங்கும் போது தேவன் உன்னை என்ன செய்தார்? அழகாக வெளிச்சத்தை நடத்துவது போல நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா! அப்படியாக தேவன் நம்மளை என்ன செய்தார்? இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை என்ன செய்தார்? அவர் நடத்தி வந்தார். அவருடைய பெரிய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலான வழியிலே நம்மளை மாற்றி செவ்வையான வழியிலே நடத்தினார். கோணலான வழி, தவறான வழிகள், தப்பு தப்பா போகிற வழிகள், பாதை மாறி போகிற வழிகள், இந்த கோணலான வழியெல்லாம் கர்த்தர் மாற்றி என்ன செய்கிறார்? செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹல்லேலூயா! எங்க பாவத்துல போய் சிக்கி விடாதபடிக்கு, அசுத்தத்துல போய் சிக்கி விடாதபடிக்கு தேவன் நம்மளை செவ்வையான வழியில் நடத்தி வந்தார். அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! ஏசாயா 57:18 வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அடுத்தது தேவன் எப்படி நடத்தி வந்தார்? அவர் குணமாக்கி நடத்தி வந்தார். எத்தனை பேர் வியாதியோடு இருந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. போன வருடங்கள் எத்தனை பேர் வியாதி, பலவீனங்கள். ஐயோ, எப்ப எழுந்தாலும் பலவீனம், எங்கு சென்றாலும் பலவீனம். எங்க ஊழியத்துக்கு வர முடியலையா? என்னால முடியல, பலவீனம். கர்த்தருக்கா ஜபத்துக்கு வர முடியலையா? பலவீனம். எப்ப பார்த்தாலும் பலவீனம். ஆனா ஆண்டவர், நான் உன்னை குணமாக்கி நடத்தினேன். எப்படி குணமாக்கி நடத்தினாராம்? அந்த வழியை பாருங்கள். நாம் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் குணமாக்குகிறார். நாம் நம்முடைய மனதை மாற்றும் போது, தவறான காரியங்களோடு இருக்கும்போது மனதை மாற்றிக்கொள்ளும் போது தேவன் நம்மை குணமாக்குகிறார். நாம் தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது குணமாக்குகிறார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்மளை குணமாக்குகிறார். தேவனுக்கு பயந்து நடக்கும் போது நம்மளை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா! அவர் வந்து நம்மளை குணமாக்கினார். ஹல்லேலூயா! குணமாக்கி நிமித்தமாகத்தான் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பலவீனங்கள் வந்தது, மரணத்துக்கு ஏதுவான பலவீனங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர் குணமாக்கி நடத்தி வந்தார். அவருடைய தயவு மிகவும் பெரிய தயவு. ஹல்லேலூயா! சங்கீதம் 142:3 வாசிங்கள். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். நான் நடக்கும் வழியிலே மறைவான கண்ணிகளை வைத்தார்கள். கர்த்தர் அதிலிருந்து நம்மளை என்ன செய்தாராம்? நடத்தி வந்தார். ஹல்லேலூயா! மறைவான கண்ணி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத மறைவிடங்களில் கண்ணிகள் வைக்கப்பட்டது. உங்கள் கால்கள் அங்கே போய் சிக்கிக்கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்குள் நீ விழ வேண்டும். இந்த அசுத்தத்துக்குள் நீ விழ வேண்டும். இந்த பாவ இச்சைக்குள் நீ விழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு மறைவாகவே கண்ணி வைக்கப்பட்டது. ஆனால் தேவன் இந்த வருடத்தில் என்ன தெரியுமா செய்தாராம்? நாம் அறியாதிருக்கும் போதே, நமக்கு தெரியாதிருக்கும் போதே அந்த கண்ணியை அழகா எடுத்துட்டு போயிட்டாரு. நமக்கே தெரியாது எப்போ பிசாசு கண்ணி வச்சா, அந்த கண்ணி எப்போ போச்சுது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நமக்கு அறியாததும் அறியாத அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். மறைவான கண்ணிகளை தேவன் எடுத்திருக்கிறார். எத்தனை இங்க வந்திருக்க எத்தனையோ குடும்பங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட எத்தனையோ சூனியங்களை தேவன் உடைத்திருக்கிறார். எத்தனையோ மாந்திரகத்தை தேவன் உடைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது, யார் வச்சான்னு தெரியாது, எப்ப வச்சாங்கன்னு தெரியாது, எங்க வச்சாங்கன்னு தெரியாது. ஆனா தேவன் மறைவா இருப்பவைகளை, உனக்கு விரோதமா எழும்பி நின்ற எல்லா ஆயுதங்களையும் அவர் என்ன செய்தார்? வாய்க்காமலே போக பண்ணினார். அந்த ஆயுதங்கள் அது உனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் அதை மடங்கடித்து போட்டார். அது உனக்கு பக்கத்தில் வர கர்த்தர் விடவில்லை. ஹல்லேலூயா! அது நம்முடைய முதுகுக்கு பின்னாடியே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சங்காரமாக்கி போட்டுட்டார். இவ்வளவு நல்ல தேவன். எரேமியா 2:5 வாசிங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களுமுள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். நடத்துகிற கர்த்தர் வனாந்தர வழியிலே, அவாந்தர வழியிலே நடத்தினார், பள்ளத்தாக்குகளை நடத்தினார், வறட்சியிலே நடத்தினார், மரண இருளிலே கர்த்தர் நடத்தினாராம். ஹல்லேலூயா! மரண இருளிலே கர்த்தர் நடத்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவாந்தர வெளிகள், வறட்சியான பாதைகள்,
ஒன்றுமே அறியாது சென்ற வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய அதிசயமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தாக எரேமியா 2:17 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. அவர் வழி நடத்தி கொண்டு போகும் காலத்தில் கர்த்தர் நம்மளை அழகா நடத்தி கொண்டு போகிறார். இப்படி எப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளை அழகா இன்ச் பை இன்ச்சா நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பாருங்கள், நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ, நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். இதை உனக்கு நேரிட பண்ணினார். ஏன் குடும்பத்துக்குள் பிரச்சனை வந்தது? ஏன் கண்ணீர் வந்தது? ஏன் கடன் பிரச்சனை வந்தது? ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் வீட்டில் சண்டைகள் வந்தது? தேவன் அழகா நடத்தி கொண்டு போயிருந்தார் உன் குடும்பத்தை. ஆனால் நீ என்ன செய்தாய்? நீ அவரை விட்டு போனதினால் அல்லவோ இந்த பிரச்சனை வந்தது. இப்ப நாம் தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு போனதினால் அல்லவோ இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவார், என் குடும்பத்தில் இருக்கிற சிலர்லாம் கர்த்தரை சரியா பின்பற்றலாமா, அதான் என் வீட்டில் பிரச்சனை, அதான் என் வீட்டில் சாபம், அதான் என் வீட்டில் தரித்திரம் உண்டாயிருக்கிறது. என்னை போல என் பிள்ளைகள் எல்லாம் தேவனை பின்பற்றினால் என் குடும்பம் செழிப்பா இருந்திருக்குமே. ஒரு தகப்பனுடைய குமுறல் அது. என்னை போல என் பிள்ளைகளை தேவனை பின்பற்றவில்லையே, என் முழு குடும்பம் தேவனை பின்பற்றினால் என் குடும்பம் எந்த அளவுக்கு மேலே உயர்ந்திருக்கும். அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அழகா நடத்தி கொண்டு போகும்போது நீ என்னுடைய நடத்துதலை விட்டு விட்டு நீயா உன் சுய வழியிலே போகிறாய். உன் சொந்தக்காரர்கள் சொன்ன வழியில போகிற, உன்னுடைய நண்பர்கள் சொன்ன வழியில போகிற, உன்னுடைய மாமிசம் உன்னுடைய எண்ணங்கள் சொல்லுகிற வழியில போனதினால் அல்லவோ உன் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. ஆனாலும் கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாதும் உள்ள தேவனாய் இருந்தபடியினால் அவர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை தப்புவித்து உன்னை பாதுகாத்து உன்னை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படியே நீ விழுந்து போ என்று சொல்லி கர்த்தர் விடவில்லை, கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3:58 வாசிக்கும் போது, ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் வழக்கை நடத்தினார். நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட அநேக வழக்குகளை கர்த்தர் நடத்தி கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியாது, நிறைய குடும்பங்களில் விரோதமான வழக்குகள், ஒருவருக்கொரு வைக்கப்பட்ட அந்த எல்லா வழக்குகளையும் அவர் என் வழக்கை நடத்தினார். நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட அநேக வழக்குகளை கர்த்தர் நடத்தி கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியாது, நிறைய குடும்பங்களில் விரோதமான வழக்குகள், ஒருவருக்கொரு வைக்கப்பட்ட அந்த எல்லா வழக்குகளையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவர் நடு நின்று நீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நடத்தி வந்த பாதைகள் இவ்வளவு மேன்மையான பாதைகள் பாருங்க. எப்படி தேவன் நடத்தினால் பாருங்கள். ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் எப்படி நடத்துகிறாராம்? அவர் நித்தமும் நடத்தினார். 2013 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2, 3, 4, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 31 வரைக்கும் எப்படி நடத்தினாரா? அவர் ஒரு நாள் கூட ஆப்சண்டா நம்மளை நடத்தவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நம்மளை என்ன செய்யல, அவர் நடத்தாமல் இருந்தது கிடையாது. அவர் நடத்தலைன்னா நம்ம ஸ்தம்பித்து போயிருப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்போ படுகொலியில் விழுந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மளை எப்படி நடத்தினாராம்? நித்தமும் நடத்தினார். ஹல்லேலூயா. எனி டைம், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட் முதற்கொண்டு தேவன் நம்மளை நடத்தினாராம். அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த யோவேல் 2:26 வாசிங்கள். தேவன் எப்படி நடத்தினார்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் எப்படி நடத்தினார்? நம்மள அதிசயமாய் நடத்தினார். யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்துல நான் எப்படி பிழைத்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அவங்க வாகனத்துல, நாங்க எப்படி வந்தோம்னு எங்களுக்கு தெரியவில்லை, அதிசயமாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதை நினைத்து பார்க்க கூட நம்ம என்ன செய்ய முடியாது. இந்த பிரச்சனை நான் எப்படி தப்பித்து வெளியே வந்தேன், ஒரு பெரிய படுகொலி நான் எப்படி வெளியே வந்தேன், ஒரு பெரிய காரியம் நான் இங்கிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், நம்மளை நினைச்சு பார்க்க முடியாது. அதிசயமானவைகளை செய்து நம்மளை கர்த்தர் நடத்தினார்.
அதிசயமானவைகளை செய்தார். ஹல்லேலூயா. அது மனுஷனுடைய அறிவுக்கோ மூளைக்கு என்ன செய்யாதது, எட்டவே எட்டாது. அவ்வளவு மகிமையான மகத்துவமான காரியங்களை அவர் இயேசுவாகிய தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதிசயமானவைகளை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் எப்படி நடத்தினார்? அதிசயமாய் நடத்தினார். இந்த ராக்சிட்டி சபையினுடைய தேவ பிள்ளைகளை எப்படி நடத்தினார்? அதிசயமாய் நடத்தினார். ஒவ்வொரு தேவ ஜனத்தின் தேவன் எப்படி நடத்தினார்? அதிசயமாய் நடத்தினார். ஏசாயா 63:12 நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி. அடுத்ததாக தேவன் இப்படி நடத்தினாராம், மகிமையின் புயத்தினாலே நம்மளை நடத்தினார். அவருடைய மகிமையின் புயம், புயம் என்றால் அவருடைய ஷோல்டர், புயத்தினால் அவருடைய கரங்களை கொண்டு அவருடைய பலமான புயத்தை கொண்டு நம்ம என்ன செய்தாராம்? நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல தேவன் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சுமந்து வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மகிமையின் புயத்தினால் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற அம்மாவை, அப்பாவை, பிள்ளைகளை, கணவரை, மனைவியை தேவன் என்ன செய்தாரா? அவருடைய புயத்துல தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கை குழந்தைய நம்ம கீழே என்ன செய்ய முடியாது? விடவே முடியாது. அதே போலதான் தேவன் நம்மளை தன்னுடைய பிள்ளைகளாக கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறாரே. நம்முடைய முகங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார்? கரங்களிலே வரைந்து பொறித்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் புயங்களிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்மளால் நடக்க முடியாது, நாம் நடந்தால் விழுந்து விடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு பலன் இல்லை, அந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலன் நமக்கு இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு வேத வசனத்தினுடைய அந்த சாது நமக்குள்ள இறங்கல. பலவீனமான ஆட்கள், பலவீனமான ஆடுதான், நம்ம நசல் கொண்ட ஆடுதான். ஆனா தேவன் நம்ம என்ன செய்தார்? தூக்கி நடந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை தேவன் அப்படிதான் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உங்களை தூக்கி சுமந்திருக்கிறார். எவ்வளவு நீங்க அவரை சுமக்க தேவையில்லை. இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு இந்த 2014 நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட பிரவேசி மகள் என்று சொல்லி நம்மளை இங்க கொண்டு அமர்ந்து வைத்திருக்கிறார். அப்படியாக தேவனை நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு நன்மையான தேவன் பாருங்க, எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்த தேவன் பாருங்க. அவர் நமக்கு தீமையானதை அனுபவிப்பது கிடையாது, அவர் தீமையானதை கொடுப்பது கிடையாது. சகலத்தையும் நன்மையினால் அவர் முடிவு சூட்டுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே, நீர் நடத்தி வந்த அதிசயமான நன்மைகளுக்காக ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு, நீங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம். தேவன் உங்களை நடத்தி வந்த அந்த தயவை யோசித்து பாருங்கள். தேவன் நடத்தி வந்த அந்த கிருபையை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படிலாம் நடத்தினாரு நம்மளை. ஆண்டவரே, அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வனாந்தர வழியில் நடத்தினாரே, அதிசயமாய் நடத்தினாரே. அவருடைய நம்ம ஆலோசனை தந்து நடத்தினாரே. நாம் வழி விலகி போகாதபடிக்கு, நாம் வழிகெட்டு போகாதபடிக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினாரே. செவ்வையான வழியில நடத்தினாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வழி மாறி போகும்போது சரியான வார்த்தையை கொடுத்தாரே. ஊழியக்காக வாயிலிருந்து சரியான வார்த்தை புறப்பட்டு வந்ததே இல்லை என்றால், என்னோட நபர் மூலமாக வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் சரியாய் வார்த்தைகளை கொடுத்து நடத்தினாரே. தேவனுடைய அதிசயமான அந்த நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின்படி நடத்தினாரே. அவருடைய கிருபை நம்மளை விட்டு மாறாததா இருக்கிறது. அவர் கிருபையாய் நம்மளை நடத்தினாரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் உணர்வை கொடுத்து நடத்தினாரே, உணர்த்தினாரே. ஓ மகனே, மகளே, இது தவறு, இது சரி என்று சொல்லி உணர்த்தி நடத்தினாரே. எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்க. ஓ ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. கண்ணின் கண்மணி போல நடத்தினாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நேர்வழியாய் நடத்தினாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. திருமணத்தை நடத்தி கொடுத்தாரே. உமக்கு நன்றி. குழந்தை இல்லாதவங்க குழந்தையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அழியாத வழியில நடத்தினீங்களே, இருளான பாதையிலே எனக்கு வெளிச்சமாய் நடத்தினீங்களே அப்பா. நான் இருளிலே எப்படி நான் தப்புவித்துக் கொள்ள முடியும், நான் எப்படி இந்த இருளை விட்டு கடந்து போக முடியும் என்று சொல்லி நான் ஏங்கி தவிக்கும் போது நீ என் வாழ்க்கையிலே வெளிச்சமாக வந்து நடத்தினீங்களே, உமக்கு நன்றி. நான் வியாதியோடு பலவீனத்தோடு நான் மரித்து விடுவேனோ, ஐயோ நான் அந்த உலகத்தை விட்டு போய் விடுவேனோ, என் குடும்பத்தை விட்டு நான் அனாதையாய் போய்விடுவேன் என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கண்ணீர் வடித்ததை நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை குணமாக்கி அவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு இருப்பது தேவனுடைய கிருபை அல்லவா? தேவன் பலவீனத்தெல்லாம் சுகப்படுத்தி நம்மளை கொடுத்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய கிருபைகளுக்காக நன்றி. மறைவான கண்ணிகளுக்கு தப்புவித்தாரே, நன்றி செலுத்துங்க எல்லாரும். நமக்கு விரோதமாய் பிசாசு எத்தனையோ மறைவான கண்ணிகளை வைத்துக் கொண்டிருந்தான். நமக்கே அது தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இயேசு உன்னுடைய எல்லா கண்ணிகளையும் அவர் தகர்த்து போட்டாரே, எல்லா தடைகளையும் உடைத்து போட்டாரே.
பிசாசு கொண்டு வந்து எல்லா படுகொலையும் தேவன் அவர் நிரப்பி வைத்தாரே. அவாந்தர வழியில வறட்சியான நேரங்களே எங்களை அழகாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நீர் நடத்துகிற அந்த வழியில நடக்காமல் நாங்கள் தனியாக அவரை விட்டு பிரிந்து போனதினால் அல்லவா இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் வந்தது. கீழ்ப்படியாமல் போனதினால் அல்லவா வந்தது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினால் அல்லவா அந்த பிரச்சனை வந்தது. நான் ஜெபத்துக்கு வராதனால அல்லவா அந்த பிரச்சனை வந்தது. அதை தேவன் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பிரச்சனை கொடுக்கலமா, நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தமாகத்தான் வந்த சோதனை. கர்த்தர் ஆனாலும் உன்னை கைவிடவில்லை. அவர் இரக்கத்தினால் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய தயவு மகா பெரியது, அவருடைய அன்பு பெரியது. தூக்கி எடுத்திருக்கிறானே. ஹல்லேலூயா. நான் போதும், இனிமேல் தேவனை பின்பற்றுவது போதும் என்று சொல்லி நீ மனதுக்குள் நினைக்கும் போது தேவன் உன்னை வந்து சந்தித்தாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. நித்தமும் நடத்தி கொண்டு வந்தாரே, அதிசயமாய் உன்னை நடத்தினாரே. நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், பாவ சோதனைகள், சத்துரு அவனுடைய இஷ்டத்தை நம்மளை விடாதபடி கதை நம்ம நடத்தினாரே. இருண்டு போன வாழ்க்கையில ஒளிய பிரகாசித்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. விசுவாசம் குறைவுபடும் போது ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் குறைவுபடும் போது மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உடைய வசனங்களை கொண்டு எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீங்களப்பா, அந்த ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்தீங்களே, உமக்கு நன்றி. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.